போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தினுடைய கோட்பாடை குறித்து நாம் புதிய காரியங்களை ஒரு டீச்சிங்கை எடுத்திருக்கிறோம். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிரேயர், ஜெபத்தினுடைய வல்லமை, ஜெபத்தின் மேன்மை. இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஜெபத்திற்கு 100% ஆன்சர்ஸ். இதை நீங்க கேட்டீங்கன்னா இதனுடைய சத்தியம் நீங்க கேட்க கேட்க புரிய இயேசு சொன்னார், என் ஜெபத்திற்கு எனக்கு எப்போதும் பிதா என்ன செய்றாரு, கேட்கிறார். இயேசு ஒரு கன்ஃபார்மா ஒரு பிரேயர் பண்ணார், என் ஜெபத்திற்கு எப்போதும் பிதா பதில் கொடுக்கிறார். இல்லைங்களா? இயேசு சொன்னார், நான் ஜெபித்தால் என் ஜெபத்திற்கு பிதா எப்பொழுதும் பதில் கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், ஜெபத்தை கேட்பவர். அப்ப கேட்கிறார்னா ஜெபத்திற்கான பதில் கொடுக்கிறார். ஆனா நாம் ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபத்திற்கான பதில் இல்லை. எவ்வளவு பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நான் ஆரம்பிக்க சொல்ல, ஜெபிக்காத யாரும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் மணிக்கணக்கில் வருஷக்கணக்கில் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா ஜெபித்துக் கொண்டிருக்கிற நமக்கு அந்த ஜெபத்துடைய பதில் இருக்கிறதா? ஜெபத்திற்கான பதில், ஆன்சர்ஸ் இருக்குதா? ஏன் ஆன்சர்ஸ் இல்ல? ஏன் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை? இப்ப இந்த போது நீங்க தொடர்ந்து கேட்டீங்கன்னா இந்த ஜெபத்தினுடைய கோட்பாடுகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஜெபத்தினுடைய மேன்மைகள், ஜெபத்தினுடைய முக்கியமான காரியங்கள், இதில் இருக்கிற சில லாஸ் இல்ல பிரின்சிபல்ஸ் நீங்க கற்றுக்கொண்டால் இயேசுவை போல நீங்க சொல்லுவீங்க, என் ஜெபத்திற்கு எப்பொழுதும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். 100% answering of your prayer. ஜெபிக்கிற அத்தனை ஜெபத்திற்கு என்ன இருக்கும்? பதில் இருக்கும். இதை கண்ட நீங்க தொடர்ந்து கொஞ்சம் ஆவியில கொஞ்சம் உற்சாகமா நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கேட்கும்போது நீங்க எந்த ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். 100% answering of your prayer. அப்போ நீங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஆரம்பித்தோம், சில நிறைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில நாம ஏன் ஜெபிக்கணும்னா, இந்த பூமியில அதிகாரத்தை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்தார். இந்த பூமியில அதிகாரத்தை யார் கொடுத்தார்? கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்தார். இப்போ கர்த்தர் நான் இல்லாம அவர் ஒண்ணு செயல்பட முடியாது. இந்த பூமியில கர்த்தர் தனிச்சா ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப அவரே ஏதாவது செஞ்சார்னா பிசாசு உடனே கர்த்தரை கேள்வி கேட்பான். ஏன்னா இந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மனுஷனுக்கு. அப்போ நீங்க ஏன் செய்வீங்க என்று சாத்தான் தேவனை கேள்வி கேட்க முடியும். ஆனால் தேவன் மனுஷர்களை தேடிக்கொண்டிருக்கிறார், ஜெபிக்கிற நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். இப்ப சில அந்த ஜெபத்துல இப்ப நானே இந்த பூமியில ஏதோ செய்து கொண்டில்லாம இந்த பூமியில நான் பர்மிஷன் கொடுக்கும் போது, நான் அதிகாரம் கொடுக்கும் போது தேவன் என்னோடு கூட உங்களோடு கூட இணைந்து செயல்படுகிறார். இப்ப நாம் ஜெபம் என்னன்னா தேவனை விட்டுட்டு ஜெபிக்கிறோம். எல்லாரும் தேவனுக்கு தான் ஜெபிக்கிறோம். ஆனா அந்த ஜெபத்துல சில காரியங்கள் நமக்கு தெரியாதனாலதான் அந்த ஜெபம் வல்லமையற்றதாய், பலனற்றதாய், ஆன்சர்ஸ் இல்லாததாய், கேட்கப்படாததாய் இருக்கிறது. அப்ப சில காரியங்களை பார்த்தோம். ஒண்ணு, பூமியை நமக்கு கொடுத்தார், மனுஷன் கொடுத்தார். பூமியை தேவன் மனிதனோடு இணைந்து செயல்படும்படிதான் செயல்படுவார். 3, நம்மை ஆளக்கடவர்கள். தேவன் சொல்லிட்டார், அவர்கள் ஆளக்கடவர். இதான் லாஸ்ட் வீக்ல நம்ம பார்த்தோம். அப்போ நீங்க இந்த பூமியில நீங்க பர்மிஷன், அதை இயேசு சொன்னார், பரலோகத்துல எதை கட்டுகிறீர்களோ பூலோகத்திலும் கட்டப்படும். அப்ப பரலோகத்துல எது கட்ட அவிக்கிறீர்களோ பூமியிலும் கட்ட அவிக்கப்படும். ஏன்னா பிரேயர் இது ரெண்டுக்கும் பர்மிஷன் கொடுக்கறதா உங்களுக்கு அதிகாரம். அப்ப ரெண்டுக்கும், ஹெவன் அண்ட் எர்த், பர்மிஷன் யார் கொடுக்கணும்? நீங்க தான் கொடுக்கணும். தேவனுக்கும் நீங்க தான் கொடுக்கணும், பிசாசுக்கும் நீங்க தான் கொடுக்கணும். இல்லைங்களா? அதனால கட்டுகிற ஜெபம், கட்ட அவிக்கிற ஜெபம்.
இதை நீங்க தெளிவா லாஸ்ட் டைம் அதை போதித்தேன். இப்ப நீங்க கட்டுகிற ஜபத்தை தெரிந்தால் எதெல்லாம் கட்டணும்னு உங்களுக்கு தெரியும். கட்டு அவிக்கிற ஜபம் தெரிந்தால் அதெல்லாம் எப்படி கட்டு அவிக்கணும் என்று அந்த டாபிக்ல இன்னும் நான் கொஞ்சம் அருமையா போதிக்க போகிறோம். ஆனா இந்த நாளில இன்னைக்கு நான் எதை பார்க்க போறேன்னா ஒரு அதாவது you can change your world by changing your word. அதான் நீங்க பார்க்க போறோம். உங்க உலகத்தை எப்படி மாத்தலாம்னா உங்க வார்த்தை மாத்தினால் உங்க உலகத்தை மாற்ற முடியும். ஏன்னா வார்த்தை அது வார்த்தையின் உலகத்திற்கு சேர்ந்தது. word is a world. வார்த்தை என்பது உலகம். சரிங்களா? லாஸ்ட் மந்த் ஸ்கூல் ஆஃப் வெல்த்ல அதை பேசணும். நீங்க பேசுகிறது வார்த்தை அது சாதாரணது கிடையாது. அது ஒரு உலகத்திற்கு சேர்ந்தது. அந்த பேருக்கு வார்த்தையின் உலகம். அப்போ பைபிள் இருக்கிற அத்தனை வார்த்தையும் கடவுள் பேசுகிற அத்தனையும் அது வார்த்தையின் உலகம். இப்போ உங்க வாழ்க்கை சேஞ்ச் பண்ணணும்னா உங்க உலகத்தை சேஞ்ச் பண்ணணும்னா by changing your word. இப்போ மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் உரிமை தெரியுங்களா? ஆதாமுக்கு ஃபர்ஸ்ட் அங்க ஆரம்பிப்போம். கடவுள் சொல்லறதுதான் மனுஷன் செய்யணும். ஆனா கடவுளையே அவன் சார்ந்து கடவுளே என்ன சொல்றாரு அதே செய்யணும் அப்படின்னு படைக்கல மனுஷன். மனுஷனுக்கு அவருக்கு கீழ்ப்படியணும். ஆனாலும் சாய்ஸ் அவன் கையில கொடுத்தான் இல்லைங்களா? தெரியுங்களா? ஜெனிசிஸ் போனீங்கன்னா அங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல கடவுள் என்ன சொல்றாருன்னா 2ஆம் அதிகாரத்துல படைக்கிறார். ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து அவனை வைக்கிறார். வைக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார். ஜெனிசிஸ் சாப்டர் 2 verse 15 and 16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்போ மனிதனை ஃபர்ஸ்ட் மனிதனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். ஆதாமுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம் தோட்டத்துல வைத்து அவன் சொல்றாரு, நீ இதே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனிய புசிக்க வேண்டாம், மற்ற எல்லா கனியையும் புசிக்கலாம். தோட்டத்தில் இருக்கிற அத்தனை கனியையும் புசிக்கலாம். அந்த தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியும் புசிக்க வேண்டாம். இது எதை காட்டுதுன்னா கடவுள் அவனை ஒரே சாய்ஸ் கொடுத்து நீ இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லல. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் மேனுக்கு சாய்ஸ் கொடுத்தா. சூஸிங் அதான் நீங்க பார்க்க போறோம். தெரிந்து கொள்கிற உரிமை மனிதனுக்கு தேவன் கொடுத்தார். அவர் சொல்ற மாதிரி மனுஷன் செய்யணும் அந்த உரிமை தேவன் கொடுக்கவில்லை. அந்த தேவன் சாயல படைத்திருந்த மனுஷன் கூட மனுஷனுக்கு கர்த்தர் என்ன சொன்னாருன்னா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். தெரிந்து கொள்கிற உரிமை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். இது நடுவில் இருக்கிறது நன்மை தீமை அறியத்தக்க கனி, இதே புசிக்க வேண்டாம். தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் நீ என்ன பண்ணலாம், புசிக்கலாம் அப்படின்னு தேவன் அவரே மனுஷனுக்கு என்ன கொடுத்தாரு, உரிமையை கொடுத்தார். தேவன் சாய்ஸ் யார் கொடுத்தாருன்னா மனுஷன் கொடுத்தார். இன்னைக்கு கூட சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.
நீங்க எந்த வாழ்க்கை வாழ போறீங்க என்பதை தேவன் உங்க கையில எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்கு என்ன சொன்னாரோ அதே தான் நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்போ ஆதாமுக்கு ஒன்று சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று வேற சொல்றது கிடையாது. ஆதாமுக்கு என்ன சொன்னாரு? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆனா அவன் தான் தப்பானதை சூஸ் பண்ணான். பாருங்க, ஒரு காலம் சொல்றாங்க, அந்த ஏதேன் தோட்டம் இருக்கிற கனி எல்லாம் புசிக்கலாம், அந்த கனி தோட்டத்துல சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். அப்போ புசிக்கலாம் சொல்லிட்டு அவன் அதையே புசித்து இருந்தா பல சந்ததியாக அவன் புசித்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் தான் தவறானதை சூஸ் பண்ணான். யாரு? ஆதாம். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, நீங்க சூஸ் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை சூஸ் பண்ணுங்க. ஆனா உங்க வாழ்க்கை சூஸ் பண்ணுவது எதுல இருக்குதுன்னா choosing or choosing by your words. நீங்க தேர்ந்தெடுக்கிற வார்த்தை பாருங்க. இதுதான் கொண்டு வந்தீங்க இஸ்ரவேல் சொல்றாரு. உபாகமம் 30ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்குது. உபாகமம் 30 30 Deuteronomy chapter 30 verse 9 படிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதா. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். ஆதாமுக்கு சாய்ஸ் கிடையாது, நீ எதாவது சூஸ் பண்ண, யுவர் சாய்ஸ். ஆனா இங்க நமக்கு நாம் இதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். இது அப்படியே சேஞ்ச் பண்ணி வரும்போது காட்டுறார், மரணமும் ஜீவனும், சாபமும் ஆசீர்வாதம், நன்மையும் தீமையும், தோல்வியும் வெற்றியும், ஆரோக்கியமும் வியாதியும் எல்லாம் இருக்குது. இப்போ உனக்கு முன்பாக இதை வைத்திருக்கிறேன் சொல்றாரு. ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீனா தெரிந்து கொள் ஜீவனை. ஆதாமுக்கு அங்க அப்படி சொல்லல, நீ இந்த கனியெல்லாம் புசிக்கலாம், ஆனா நடுவுக்கு நன்மை மறிய கனியம் புசிக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்லிட்டார். இதை புசித்தால் நீ சாகவே சாகுவாய், ஆனா இதை நீ ஃப்ரீயா புசிக்கலாம். ஆனா சூசிங் சாய்ஸ் அவன் கையில கொடுத்தா அவன் தப்பானதை சூஸ் பண்ணிட்டான். விளக்கப்பட்ட கனி அவன் புசித்தான், அதனால வாழ்க்கையில மரணம் வந்தது, அவன் வாழ்க்கையில தோல்வி வந்தது, அவன் வாழ்க்கையில பிரச்சனை வந்தது. அந்த ஒரு சாய்ஸ், தவறான ஒரு சாய்ஸ் பண்ணதுனால அவன் வாழ்க்கைய இன்னைக்கு பிறக்கிற அத்தனை மனுக்களும் தவறான பாவத்துல தான் பிறக்கிறது. ஏன்னா அந்த ஒரு மனிதனுடைய அது கடவுள் கொடுத்த சாய்ஸ், கடவுள் கொடுத்த இமேஜ், கடவுள் கொடுத்த அந்த ரூபம். அப்ப அவன் செய்த பாவம் இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த மனுக்குலத்தை என்ன செய்கிறது? எஃபெக்ட் பண்ணுகிறது. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, இது எல்லாம் இருக்குது, உனக்கு முன்னாடி இருக்குது, ஆனா நீ அதை தெரிந்து கொள்கிற உரிமை கொடுத்தாரு. இப்ப நீ எதை இது டெஃபினட்டா இதுதான் தெரிந்து கொள் அப்படின்னா ஜீவனைத்தான் தெரிந்து கொள். எதை தெரிந்து கொள்ளணும்? ஜீவனை. சூஸ் த லைஃப். ஆனா ஆதாம் அதை இழந்தான். அங்க மரணமும் ஜீவனும் இருந்தது, அவன் மரணத்தை சூஸ் பண்ணான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, நீ இதை சூஸ் பண்ணு, பர்టిక్యులரா இதை சூஸ் பண்ணு, லைஃப் சூஸ் பண்ணு, ஜீவனை சூஸ் பண்ணு, தெரிந்து கொள். ஏன்னா நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ எதை தெரிந்து கொள். ஏன்னா உங்க உலகத்தை நீங்க மாத்தணும்னா உங்க வார்த்தையை மாற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனா
நீங்க பேசுகிற உலகத்துல தான் உங்களால இருக்க முடியும். நீங்க எதை பேசுறீங்களோ அந்த உலகத்துல தான் நீங்க போவீங்க. ஆனா பேசுவது ஒண்ணு, எதிர்பார்க்கிறது ஒண்ணுன்னா அது நடக்காது. இப்ப நீங்க ஒண்ணு பேசிட்டு நான் இப்படி இருப்பேன் அப்படின்னா அது பைபிளுடைய பிரின்சிபல்ஸ் கிடையாது. நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த உலகம் தான் வாழ முடியும். பிரேயர்ல நான் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுதான் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். பிரேயர்ல நல்லா கர்த்தருடைய வசனத்தை விட்டுட்டு ரொம்ப லாஜிக்கலா பிரேயர் பண்ணுவோம். ரொம்ப கருத்தா நல்ல நல்ல வேர்டெல்லாம் பிரேயர் பண்ணுவோம். பிரேயர்ல அது முக்கியம் கிடையாது. நீங்க பேசுகிற வார்த்தை தான். அப்ப அந்த வார்த்தை மாத்தணும்னா இங்க வாழ்க்கை உலகத்தை மாத்தணும்னா அந்த வார்த்தை மாத்த வேண்டும். வாழ்க்கை மாத்தணும்னா நீங்க ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க. மரணமும் ஜீவனமும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்ன வைத்தேன். சூஸ் பண்ண சொல்லிட்டாரு. ஆனாலும் சொல்றாரு, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ எதை தெரிந்து கொள்? ஜீவனை மட்டும் தெரிந்து கொள். வேற எதுவும் தெரிந்து கொள்ள. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு? ஜீவனை தெரிந்து கொள். வார்த்தை எங்கிருந்து வருதுன்னா நீங்க தெரிந்து கொள்ளுகிறதுனா வார்த்தை வருது. அப்ப தெரிந்தெடுத்து பேச ஆரம்பிக்கணும். ஏதோ வந்ததை பேசுனேன், ஏதோ நினைச்சதை பேசுனேன். ஏன்னா நீங்க பேசிட்டீங்கன்னா அந்த வார்த்தை அது மரணத்தையும் ஜீவனையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த வார்த்தையின் உலகத்துக்குள்ள வாழ்வீங்க. தோல்வியை பேசிக் கொண்டிருந்தால் தோல்வியின் உலகத்தில் வாழ்வீர்கள். வியாதியை பேசிக் கொண்டிருந்தால் வியாதியின் உலகத்தில் வாழ்வீர்கள். வெற்றியை பேசிக் கொண்டிருந்தால் வெற்றியின் உலகத்தில் வாழ்வீர்கள். ஆசீர்வாதத்தை பேசியிருந்தால் ஆசீர்வாத உலகத்தில் வாழ்வீர்கள். ஆனால் தான் ஸ்கூல் ஆஃப் த வெல்த் அதை பேச பேச வெல்த் உலகத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். ஐஸ்வர்ய உலகத்துக்குள்ள போவோம். ஏன்னா அந்த வார்த்தை அந்த உலகத்திற்கு கொண்டு போயிடும். ஏன்னா நீங்க பேசுகிற உலகத்துல தான் வாழ முடியும். நமக்கு காசு பணம் இல்ல, அது இல்ல முக்கியமானது. அதோட முக்கியமானது நான் பேசுகிற வார்த்தை. பணம் காசு இருந்தா எல்லாம் பண்ணலாம். எல்லா பிரச்சனைக்கான வேலை எதுன்னா அவர்கள் பேசுகிற வார்த்தை. நீங்க பாருங்க, நிறைய ஃபேமிலி உடைகிறது, டைவர்ஸ் ஆகுது. எல்லா பிரச்சனைக்கும் பிரிந்து போகிறதுக்கு அவங்க அந்த குடும்பம் அந்த வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு ரூட் எதுன்னா அவங்க பேசி பாருங்க. அவங்க எதனா ஆரம்பிப்பாங்கன்னா வார்த்தை தான் ஆரம்பிப்பாங்க. அவர் என்ன இது சொல்லிட்டாரு, அவங்க என்ன இது சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி பேசினாங்க, அதை பேசினாங்க. எல்லா பிரச்சனைக்கான வேறு எது, ரூட் எது? the words. ஏன்னா வார்த்தை என்பது அது ஒரு உலகம். புரியுதுங்க? அப்ப அந்த வார்த்தையின் உலகத்துல நீங்க வாழ்றீங்கன்னா வார்த்தை தெரிந்து கொள்கிற உரிமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க பிழைக்கும்படி, உங்கள் மூலம் உங்க சந்ததி பிழைக்கும்படி கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ ஜீவனை தெரிந்து கொள். எதை பேச போறீங்க? எதை பேசணும்? ஜீவனை பேசணும். லைஃப். லைஃப்னா எல்லா குட் திங்ஸ் தான் லைஃப். எல்லா நன்மை, எல்லா நன்மையான காரியங்களுக்கு ஒரே வேர்டு பைபிள் சொல்லுதா லைஃப். டெத்னா எல்லா தீமைக்கும் ஒரே வேர்டு தான் டெத். அப்ப லைஃப் என்பது, ஜீவன் என்பது எல்லா நன்மைகளுக்கான வார்த்தை. அப்ப நீங்க எதை சூஸ் பண்ணணும்? ஜீவனை சூஸ் பண்ணணும். பாருங்க, புரோவெர்ப்ஸ் சாப்டர், நீதிமொழிகள் 18:21 வாசிங்க. இன்னைக்கு நிறைய வசனம் பேக்கப் காட்ட போறோம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். பாருங்க, அந்த மரண ஜீவன் நாவின் அதிகாரத்தில், அதில் பிரியப்படுகிறது கனியை புசிப்பார்கள். இப்ப நீங்க எதுல பிரியப்படுகிறீர்கள் என்பது எதை சூஸ் பண்ணுதுன்னா
நாவின் அதிகாரம். இப்ப நீங்க உங்களை பிரியப்படுத்துறது எது? நாவின். உங்களை துக்கப்படுத்துறது எது? நாவின் அதிகாரம். உங்களை சந்தோஷப்படுத்துறது எது? நாவின் அதிகாரம். உங்களை வறுமையாக்குவது எது? நாவின் அதிகாரம். உங்களை வியாதிஸ்தன் ஆக்குவது நாவின் அதிகாரம். உங்களை ஆரோக்கியமா வைப்பது நாவின் அதிகாரம். உங்க வெற்றியா இருப்பது நாவின் அதிகாரம். ஏன்னா அதன் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதான் சொன்ன, நீங்க பேசுகிற உலகத்துல தான் வாழ முடியும். ஆனா நானும் சொல்றாரு, நீ மரணத்தை சூஸ் பண்ணாத, நீ சாபத்தை சூஸ் பண்ணாத, சூஸ் தி லைஃப். ஜீவனை தெரிந்து கொள். ஏன்னா அந்த ஜீவ வார்த்தை உனக்குள் இருக்கிறது. நீ பேசுகிற வார்த்தை என்ன உண்டாக்கணும்? ஜீவனை உண்டாக்கணும். அதான் சொல்றாரு, நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதுல பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 12:18 12:18 12:18 பட்டயத்துக்குள் போல், நீங்க நிறைய நீதிமொழிகள் வாசிக்க போறோம். பட்டயத்துக்குள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, பட்டத்தை குத்துகிறது போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். பாருங்க, ஒரு வார்த்தை ஈட்டி மாதிரி குத்துகிறது இல்லையா? ஆனால்தான் மனைவி பேசினா கணவனுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும். எனக்கு யார் என்னாலும் பேசினா எனக்கு ஒன்றும் எஃபெக்ட் ஆகும். என் மனைவி பேசினா ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அது ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். அதனால்தான் மனைவி வீட்டுக்காரர் எப்போதும் மோட்டிவேஷனாக பேசினே இருக்கும். அவர் ஒருவேளை தோல்வியில் இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஆனா நீங்க தான் அவங்க என்ன பண்ணணும்? மோட்டிவேட் பண்ணணும். நீங்க சொல்லி பாருங்க, உன்னால முடியும், நீ ஜெயிப்ப, உன்னால மேல வர முடியும், நீ பெரிய பிசினஸ் மேன் ஆகுவ, நீ பெரிய ஆள் ஆகுவ. அதுக்கு தகுதியா இல்லைன்னா கூட நீங்க சொல்லி பாருங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசனம் வைஃப் சொல்லுவாங்க, உங்க ஹஸ்பண்ட வயசானு சொல்லவே சொல்லக்கூடாது. வயசு ஆனாலும் நீங்க தான் சொல்லக்கூடாது. உங்க ஹஸ்பண்ட எப்பவுமே நீ சொல்லணும், நீதான் என் ஹஸ்பண்ட், நீதான் என்னோட ஹீரோ. அவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. அது 50 years 60 years 70 எவ்வளவு வருஷம் ஆனாலும் வைஃப் என்ன சொல்லலாம்? யூ ஆர் மை யங் ஹஸ்பண்ட். வயசு ஆயிட்டுன்னு சொல்லவே கூடாதான் வைஃப். அவங்க கண்டிப்பா சொல்லணும், சொல்லவே கூடாது. நீங்க சொல்லி சொல்லி சொன்னீங்கன்னா அந்த வேர்ட் அவரை மாத்தும். எங்க பண்றீங்களா, வயசான பண்றீங்களா, அது நீங்க பேசிக்கிற வார்த்தை. நீங்க பேசி பாருங்க, அவருக்கு ஏஜ் ஆயிட்டு இருந்தாலும் நீங்க பேசினா அவர் எங்காவது இருப்பார்.